என்ன எல்லாரும் இது என்னன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் நிறைய வந்து எங்கள் வீடை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு பெருசாக ஃப்ளாட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் எல்லாமே பாதியிலேயே நிற்கிதுங்க. ஏன் என்ன எதுக்குன்னே தெரியலன்னு அவங்களுக்கு எல்லாருமே வாஸ்து பகவானை தான் கொடுப்பாங்க. இது வச்சு பாருங்கள், நீங்கள் வந்து தடைப்பட்ட காரியமெல்லாம் நல்லாயிருக்கும், வீடே வாஸ்து சரியில்லைனாலும் அவர் கரெக்ட் பண்ணி கொடுப்பாருங்க. ஆனால் சிருஷ்டி ஒளியில் மட்டும்தாங்க இந்த மாதிரி காளியோட பாதம், அதுவும் செம்பருத்தி பூவில் இருக்கிறது, இது நீங்கள் வச்சா மட்டுமே போகிறோங்க. இந்த வாஸ்து குறை இருந்துச்சுன்னா இந்த பிரமிடு மூலமா நம்ம நிவர்த்தி பண்றோம். இதுக்குள்ள வந்து பச்சை கற்பூரம் வைக்கணும். ஸோ இதுக்கு ஒரு ஆயில்ஸ் இருக்கு. அந்த ஆயில் அப்ளை பண்ணி பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு கால் எங்க போனாலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் வர்றதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த காளி பாதம். ஸோ கைகளில் இருக்கிற ரேகைகள் மாதிரி முகத்துலையும் சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. கண் எவ்வளோ இருக்குதோ காது அதே அளவு இருக்கும், மூக்கு அதே அளவு இருக்கும், வாய் அதே அளவு இருக்கும். ஸோ இது வந்து சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. ஸோ முகஜோதிட மட்டும் நம்ம பார்க்காம 3 விஷயம் காம்பினேஷனை நம்ம பார்க்குறோம். நமஸ்காரம். நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சிருஷ்டி ஒளி, அதாவது மறைமலை நகரில் இருக்கிற ஒரு அழகான பிரம்மாண்டமான கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்தேங்க. இன்றைக்கி இந்த வழியாக போகும்போது எங்கள் கடை எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக வந்தேன். அது மிக 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 பிரம்மாண்டமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதற்கான ஒரு சொல்யூஷனை இந்த கடையிலேருந்து நீங்கள் வெளியே போகும்போது அப்பா மன நிம்மதியோடு நீங்கள் போகலாம். அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே மிஸ்டர் பாலாஜி இருக்காங்க. அவங்க ஃபேஸ் ரீடிங் மட்டும் இல்லாமல் ஜாதக ரீதியாகவும் நமக்கு என்ன நடக்குது, இந்த நாளில் இந்த கிழமையில் என்ன விளக்கெல்லாம் ஏற்றணும், அதற்கான தீர்வுகள் எல்லாமே சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கார். நம்ம பார்ப்போமா? நமஸ்காரம். வணக்கம் சாரம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாலாஜிமா. ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போதே வந்து அப்போ அவ்வளோ சீக்கிரம் ஓடி போயிடுச்சு. நாட்கள் வேகமாக கடந்து போகுது. வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருள்கள் தான் நம்ம அப்போ வச்சுக்க இந்த கடையை திறந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக இருக்குது. நான் ஒரு பொருளையும் பார்க்கும்போது ஒரு சொல்யூஷன் தெரியுது. எல்லாருக்குமே வந்து தீர்வு இருக்குன்றது இந்த கடைக்குள்ளே வந்தால் நிச்சயமாக இருக்குங்க. எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இருக்குது. இங்கே போகும்போதே நீங்கள் வந்து மன நிம்மதியோடு போகலான்ட்டு நான் வந்து அடித்து சொல்வேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, கொட்டி கிடக்குது, எல்லாமே கொட்டி கிடக்குது. சுபிட்சமாக இருக்க வேண்டிய நாள் வந்து நமக்கு வந்துடுச்சு. என்ன எல்லாரும் இது என்னன்னு பார்க்குறீங்களா? நிறைய பேர் நிறைய வந்து எங்கள் வீடை வந்து நாங்கள் டெமாலிஷ் பண்ணிவிட்டு பெருசாக ஃப்ளாட்டுக்கு கொடுக்கலான்னு இருக்கோம். ஆனால் எல்லாமே பாதியிலேயே நிற்கிதுங்க. ஏன் என்ன எதுக்குன்னே தெரியலன்னு அவங்களுக்கு எல்லாருமே வாஸ்து பகவானை தான் கொடுப்பாங்க. இது வச்சு பாருங்கள், நீங்கள் வந்து தடைப்பட்ட காரியமெல்லாம் நல்லாயிருக்கும், வீடே வாஸ்து சரியில்லைனாலும் அவர் கரெக்ட் பண்ணி கொடுப்பாருங்க. ஆனால் சிருஷ்டி ஒளியில் மட்டும்தாங்க இந்த மாதிரி காளியோட பாதம், அதுவும் செம்பருத்தி பூவில் இருக்கிறது, இது நீங்கள் வச்சா மட்டுமே போகிறோங்க. உங்களோட எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆகி கடனுக்கு நிற்கிற வீடெல்லாம் கூட ஃபுல்லாக முடித்து ஜம்முன்னு போவீங்க. மறக்காதீங்க, இந்த காளி பாதம் வாங்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அழகாக வாஸ்து பிளேட்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் பாருங்கள், நிறைய சக்கரம் வெயிட்டாக இருக்கும். நல்ல வெயிட் பார்த்து தான் பாருங்க. இதுக்குள்ள வந்து சென்டர்ல வாஸ்து பகவான் தான், சுத்தி அஷ்டத்துக்கு பாலகர்கள் இருப்பாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரமிடை வச்சு அந்த வாஸ்து குறை இருந்துச்சுன்னா இந்த பிரமிடு மூலமா நம்ம நிவர்த்தி பண்றோம். இதுக்குள்ள வந்து பச்சை கற்பூரம் வைக்கணும். சோ இதுக்கு ஒரு ஆயில்ஸ் இருக்கு. அந்த ஆயில் அப்ளை பண்ணி பச்சை கற்பூரத்தை வச்சுட்டு சொந்த வீடா இருந்தா இது பூமியில புதைச்சிடலாம். வாடகை வீட்டுல இருக்கா, நான் சொந்த வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க, இதை வச்சு பூஜை பண்ணாலே போதும். இந்த காளி பாதம், எதனால காளி பாதம் கொடுக்குறோம்னா, கால் வந்து சனி பகவான், கை வந்து சுக்கிரன். நம்ம கால் எங்க போனாலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் வர்றதுக்காகவும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற எந்த மாதிரி கஷ்டமா இருந்தாலும் நிவர்த்தி பண்றதுக்கு இந்த காளி பாதம். ஸோ காளினா உங்களுக்கு அது அவளோட பீஜம் வந்து கிரீம். குதிரை எப்படி கணக்கும்னா அப்படின்னு கணக்கும். அதை நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா அந்த கிளீம்ன்ற பீஜம் இருக்கும். ஸோ உத்வேகமா எந்த தொய்வும் இல்லாம ஓடுறதுக்கு காளி வேணும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இங்கே இருக்குங்க. இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வேலை பார்த்துருக்காங்க இவங்க. அம்மனே, அதாவது எங்கள் மாதாஜி வந்து ரொம்ப அழகாக இந்த வேல் அழகாக வெள்ளி வேல் ரெடி பண்ணியிருக்காங்க. இது 5000 ரூபாய்க்கு நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா இந்த வெள்ளி வேல் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க. இது அவங்களே சொந்தமாக பூஜை பண்ணி கொடுக்குறாங்க. 10,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் பொருள் வாங்கினீங்கன்னா கோல்டு காயின், இங்கே பாருங்கள், இந்த கோல்டு காயினும் கொடுக்குறாங்க. இன்னும் என்ன வெயிட் பண்ணுறீங்க?
என்னென்னத்துக்கோ நம்ம வந்து செலவு பண்ணுறோங்க. ஒரு புடவை எடுக்க போனாலே இப்போல்லாம் அவ்வளோ விலை கொடுத்து நம்ம வாங்குகிறோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு மன நிம்மதியும், நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், நம்ம குழந்தை, குட்டி, நம்ம கணவர், நம்ம தாய் தந்தை, நோய் நொடி இல்லாமல் எல்லாரும் சுபிட்சமாக வாழணுன்னா மறக்காமல் நீங்கள் சிருஷ்டிவள்ளிக்கு வாங்க. மறைமலை நகரில் இருக்குது. இந்த மாதிரி நல்ல நல்ல பொருட்களை வாங்கிட்டு போய் வீட்டில் வைங்க. எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். பாலாஜிமா, நீங்கள் இந்த ஃபேஸ் ரீடிங் பற்றி பதில் சொல்லுங்கள். முதல் சொல்லணும்னா, நம்ம இந்த கடையை நடத்துறது நார்மலான மனுஷன் கிடையாது. கடையை நடத்துறது மாதா புவனேஸ்வரி தான். ஏன்னா ஓனர் பக்கத்தில் உட்காந்து தான் நம்ம பேச முடியும். ஸோ ஓனரோட கண் பார்வை. உள்ள நுழையும் பொழுது அம்பாலை பார்க்க முடியும், வெளியில போகும்போது குருவை பார்க்க முடியும். ஏன்னா குருவருள் திருவருள். ஏன்னா இருக்கிற எல்லா குருமார்கள், எனக்கு இருக்கக்கூடிய குருமார்கள் இன்னும் போட்டோ பத்தல, இடம் பத்தல. அதனால குருவருள் திருவருள் ரெண்டுமே இருக்கும். காலடி எடுத்து வச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு சிருஷ்டி ஒளியில உண்டு. சிருஷ்டினா படைக்கிறது, சிருஷ்டினா மணி, மந்திர, ஔஷதம், மூணே விஷயம் தான். மணினா கற்கள், இந்த மாதிரி அதிர்ஷ்ட கற்கள், ராசி கற்கள், இதன் மூலியமா தீர்வுகள். மந்திரம் அப்படின்றது எந்திர வடிவில உங்களுக்கு அத்தி மரத்துல சொல்யூஷன் கொடுத்துடுறோம் நிறைய விஷயங்களுக்கு. அதுக்கப்புறம் ஔஷதம்னா மூலிகை. குரு இருக்கிறதுனால குரு வழியில சித்தர் குறிப்புகளை எடுத்து அதன் மூலியமா நம்மளோட வாழ்க்கையில பிரச்சனை எவ்வளவு எளிமையா தீர்க்க முடியுமோ அதுக்கான தீர்வுகளுக்கான மூலிகைகளை நம்ம எளிமையா கொடுத்துடுறோம். அதுக்கடுத்தது ரிஷி மார்க்கம், சித்த மார்க்கம், ரிஷி மார்க்கம். ரிஷி மார்க்கம்ன்றது பூஜை புனஸ்காரங்கள். இப்போ நான் எங்க வீட்டுல எனக்காக நான் பூஜை பண்ணும் பொழுது அதுக்கான ஒரு பலன், எனக்காக என் மனைவி பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்கு, எனக்காக என் அம்மா பூஜை பண்ணும்போது அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஸோ முக ஜோதிடம் அப்படின்றது என்னன்னா, ஒரு மனுஷனோட ஃபேஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. போனோடனே உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க ஒரு எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். சில பேரோட மனசு, அதாவது உள்ள வந்து கஷ்டம் இருந்தால் முகத்துல பிரதிபலிச்சிடும். என்னங்க முகம் ஆட்டமா இருக்குங்க, சிரிச்ச முகமா உங்களை பார்த்தங்க அப்படின்னு. ஸோ எவ்வளோதான் நம்ம அதை அவாய்ட் பண்ணி மறைச்சாலும் அந்த முகம் காட்டி கொடுத்துரும். ஸோ கைகளில் இருக்கிற ரேகைகள் மாதிரி முகத்துலையும் சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. கண் எவ்வளோ இருக்குதோ காது அதிக அளவு இருக்கும், மூக்கு அதிக அளவு இருக்கும், வாய் அதிக அளவு இருக்கும். ஸோ இது வந்து சாமுந்திரிகா லட்சணம் சொல்லுவாங்க. ஸோ முகஜோதிடம் மட்டும் நம்ம பார்க்காம 3 விஷயம் காம்பினேஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ நியூமராலஜி, ஒரு மனுஷன் பிறக்கும் பொழுது ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் பிறக்கிறாங்க, அந்த டேட்டை வந்து டோட்டல் போட்டு அதுக்கு என்ன விஷயம் வருதுன்னு பார்க்குறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தோம்னா அவங்களோட ஜாதக ரீதியா, ஸோ பிறக்கும் பொழுது லக்னம் ஒரு 12 கட்டம் வருது. ஸோ நம்மளோட ஜாதகமும் நம்மளோட மூதாதையருக்கும் சம்பந்தம் உண்டு. எதனால்னா அவங்க நம்ம முற்பிறவியில் செய்த பாவம், மூதாதையர் செய்த பாவம் நம்ம ஜாதகத்தில் பிரதிபலிக்கும். அவங்க தான் கிரகங்களாக வந்து உட்காருது. பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குங்க, நீங்க ஓஹோன்னு இருப்பீங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஸோ தசா புத்தி இதெல்லாமே இருக்கு. ஸோ இதெல்லாம் என்னன்னா நம்மளோட பிரச்சனைக்கு இதெல்லாம் தீர்வு. சாதகமான கிரகம் வரும்போது வாழ்க்கையில கடகடன் முன்னேறும், பாதகமான கிரகம் வந்து நம்ம அப்படியா இருந்தோம், நம்மளோட நிலையே மாறி போச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு மாறிடுது. ஸோ முன்ன பார்க்குற மாதிரி இல்லைங்க, இப்பெல்லாம் நீங்க ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க, உங்களை பார்க்கறதே கஷ்டமா இருக்குன்னு சொல்ற நிலைமைக்கு சாதக கிரகம் கூடு. பாதகமான கிரகம்னா ஐயோ அந்த கடங்காரம் பார்த்தானா நம்ம என்ன பண்ண, நம்ம ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு ஒழிஞ்சிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிலை வருது. ஸோ நமக்கு அதிர்ஷ்ட தெய்வம் யாரு? நம்ம நிறைய சுவாமிகள் கும்பிடுறோம். இப்போ முருகன் அப்படின்னு எடுத்தோம்னா முருகனுக்கு 6 படை வீடு. ஸோ உங்களுக்கு 7ஆம் படை வீடா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்கச்சக்க முருகன் கோயில் இருந்தாலுமே நம்ம ஒரு ஸ்பெசிஃபிக்கா இந்த முருகன் கோயிலுக்கு போனாதான் நமக்கு வாழ்க்கையில மாற்றம் வரும், அது இந்த கிழமையில தான் போகணும், இந்த விருட்சம். இப்ப நம்ம ஒரு நட்சத்திரம், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சம் இருக்கு. ஸோ அந்த விருட்சத்தை சிவாலயத்துல வைக்கிறது. பக்ஷி, ஸோ நம்ம பக்ஷி வச்சுதான் நம்ம வாழ்க்கை, ஊன் உறக்கம் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பக்ஷி எதுவோ அந்த பக்ஷியோட போட்டோ பார்க்கறது. கர்ணம், ஒரு பழமொழியும் உண்டு, கர்ணம் தப்பினா மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுபகர்ணமா அசுபகர்ணமா மொத்தம் 11 கர்ணம் இருக்கு. 6 சுபகர்ணம், 5 சுபகர்ணம், 6 அசுபகர்ணம். ஸோ இல்ல சுபகர்ணத்துல பிறக்கிறோமா அசுபகர்ணத்துக்கு பிறக்கிறோமா? சுபகர்ணத்துக்கு பிறனா அதுக்கு எந்த தெய்வம், அதுக்கு என்னென்ன வழிகள் பண்ணணும், அசுபகர்ணம் அதுக்கு என்ன பண்ணணும், என்ன தீர்வு பார்க்கணும், இதுதான் நான் சொல்றேன். அதாவது நான் வந்து ஒரு சின்ன கேள்விதான் கேட்டேன், அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தெளிவான ஒரு ஆன்சர். பாப்பா யார் இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை, நான் படித்ததெல்லாம் எல்லாருக்குமே தெரியணும்னு ரொம்ப அழகாக இந்த சின்ன வயசுல நம்ம எல்லாருக்குமே புரிய வச்சுருக்காருன்னா அப்புறம் என்னங்க, யாருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க, எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குன்னு ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லிட்டார். அந்த தீர்வை நம்ம எவ்வளோ சீக்கிரம் மறைமலை நகரில் இருக்க சிருஷ்டி ஒளிக்கு வந்து அந்த தீர்வெல்லாம் நம்ம சரி பண்ண போகிறோன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. இங்கே வந்தாங்கன்னா இப்போ நீங்கள் வந்து அவங்க முகத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பொருள் கொடுப்பீங்களா, இல்லை அவங்க வந்து அவங்க பிரச்சனையை சொன்னாலே அவங்களுக்கான தீர்வை சொல்லிடுவீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக மெடிக்கல் ஷாப். ஃபேஸ் ரீடிங் பார்க்குறாங்கன்னா ப்ரிஸ்கிரிப்ஷன் மாதிரி நம்ம எல்லாமே தீர்வு கொடுத்துருவோம். இல்லை நேரில் வந்தாங்கன்னா அவங்க பிரச்சனை என்ன சொன்னாலும் எல்லா பிரச்சனைக்குமே இங்கே தீர்வு இருக்கு. ஸோ மணி, மந்திர, ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்கள்ல நம்ம பொருட்களை வச்சு பார்த்தாலே போதும், பூஜை பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. நிறைய பொருட்கள் இங்க வச்சாலே போதுன்ற மாதிரி தான் குரு. ஏன்னா
நம்ம முழுக்க முழுக்க மூலிகைனால கிளென்ஸ் பண்ணி அதுக்கு மந்திர உரு கொடுத்து, இப்போ நார்மலா ஒரு ஷாப்புக்கு போறோம்னா ஒரு பெல்லு வாங்குறோம் அப்படின்னோம்னா அந்த பெல்லை வாங்கிட்டு வந்து நம்ம இது பண்ணுவோம். ஆனா பூஜையில பாத்தீங்கன்னா அந்த பெல்லு அடிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு பூஜைகள் பண்ணி தான் அந்த பெல்லை எடுத்து அடிப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நார்மலா நம்ம வீட்டுல பெல் அடிக்கிறதுக்கும் ஒரு பூஜை நேரத்துல பூஜைக்காரர்கள் பூஜை பண்ணி தான் அடிப்பாங்க. ஸோ அதே மாதிரி எல்லா பொருளுமே நம்ம கோவில்ல நித்தப்படி சண்டி போற இடத்துல வச்சு பூஜை பண்ணி கிளென்ஸ் பண்ணி ஒவ்வொரு பொருளையும் இங்க எடுத்துட்டு வரோம். இங்க எடுத்துட்டு வந்து பூஜை அவங்க பொருள் வாங்கினாலும் இந்த அம்பாள் இடத்துல இருந்து முதலாளி இடத்துல இருந்து வச்சு பூஜை பண்ணி தான் கையில கொடுக்குறோம். அதாவது ரொம்ப அழகா சொல்றாரு. ஆன்மீக மெடிக்கல் ஷாப் இது இருக்கு. ஆன்மீக மெடிக்கல் ஷாப்னு இது வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. அவர் மிஸ்டர் பாலாஜி ரொம்ப அழகாக சொன்னார். நீங்கள் வாங்குகிற சின்ன சின்ன பொருளாக இருந்தால் கூட அம்பாள் கிட்ட வந்து வச்சு ப்ரே பண்ணி தான் கொடுக்குறாங்க. இந்த பொருளை நீங்கள் கொண்டு போய் வீட்டில் வச்சாலே உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்தான தீர்வு கிடச்சிரும்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.